ஹாய், எல்லாருக்கும் ஹாப்பி ஹோலி. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக ஹாப்பி ஹோலி போல். இப்போது கடைக்கு போயிட்டு வந்தேன்னா பார்த்த விருகம்பாக்கம் ஃபுல்லாக எல்லோரும் கலர் பூசிட்டு செம்ம ஜாலியாக இருக்காங்க. ஸோ மணி கடையில் இருக்கான். போயிட்டு நம்ம வந்து அவனுக்கு கலர் பூத்தோம், எப்படி தப்பிச்சு ஓட போகிறானா என்ன பண்ண போகிறான்னு தெரியல. அவன்ட்டு சொல்லலை நான் வரேன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நம்ம அவனை போய் பார்க்கலாம். ஸோ ஹாப்பி ஹோலி நீங்களும் ஜாலியாக கொண்டாடுங்க. ஸோ நானும் போயிட்டு அவனோட ஜாலியாக என்ஜாய் பண்ணுறேன். அவன் கடையில் இருக்கான், நான் எங்கள் வீட்டில் இருக்கேன். ஸோ அதனால் போயிட்டு அவன் மூஞ்சில் கலர் பூசுகிறோம், எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். கடை இங்கே தான் இருக்குது பக்கத்தில். அப்படியே வண்டியில் போயிட்டு எவ்வளோ கலர்ஸ் வச்சுருக்க பாருங்கள். இன்றைக்கி ஒரு வழி அவன் அவன் மூஞ்சில் கலர் பிடிக்கணும்ல லைட்டாக, அதனால அந்த கலர் வாங்க போய் பார்ப்போம். கடையில் அவங்க அப்பா இல்லை. ஸோ அப்பா இருந்தாருன்னா நம்மளால ஓடிக்கு கொண்டாட முடியாது, கொடுக்க முடியாது. அவங்க அப்பா இல்லைங்களா, அதோ பார்த்தீங்கன்னா ஒரு மளிகை கடை, அங்கே தாங்க கடை. ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இங்கே முன்னாடியே கடை, முன்னாடியே வரேன் இருங்க, எல்லாருக்கும் வரேன். அவன்கிட்ட கலர் கொண்டு போனால் என் மேலே அடிச்சிருவாள்ல. மாட்டினியா? ஃபோன் பேசிகிட்டு இருக்கான் யார்கிட்டயோ. ஃபோன் பேசி முடிக்கிட்டோம். ஒருத்தா என் மேலே தண்ணி ஊற்றல, எவனுக்கு இருக்கு அந்த தில்லு? எனக்கு இருக்குடியா அந்த தில்லு. இப்போ பாரு உன்னை கலர் பூசி எப்படி குளிக்க வைக்கிறேன். நான் கலர் பூசி பார்த்தது இல்லையே. பார்த்துட்ட பற்றியா? அப்படி தான். எப்படி ஃபைனலாக டன். ஜாலியாக கலர் பூசியாச்சு. ஹாப்பி ஹோலி. எடுத்தேம்பாரு ஓட்டம், மார்க்கெட்டு கூட நான் பார்க்கலையே, அப்படி ஒரு ஓட்டம். ட்ரெஸ்ல மட்டும் கை சட்டை பீஸ் ஃபுல்லாக ஃபைனலி டன். கலர்லாம் பூசியாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணால் கலர் போவே இல்லை. ரொம்பவே ஜாலியாக இருந்தது. இது வந்து எதுவுமே பிளான் பண்ணல, சடனாக எல்லாமே நான் நினச்சேன் விருகம்பாக்கம் போனேன்னா. ஸோ அப்போ தான் எனக்கே தெரிஞ்சது இன்றைக்கி ஹோலி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இவனை கடையில் போயிட்டு சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம். ரொம்பவே ஜாலியாக இருந்தது. ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனோட ஷாப்பில் வந்து டிவி ஓடிட்டுருக்கா. ஸோ டிவி வால்யூம்னா இதில் ஃபுல்லாக கேட்டுகிட்டே இருந்தது. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா காப்பிரைட்ஸ் வந்துடுமா, அதனால் மியூட் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டாச்சு. ஸோ அவ்வளோதான், டன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.